அர்ப்பணமும் சமர்ப்பணமும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அர்ப்பணமும் சமர்ப்பணமும். அர்ப்பணம் அன்னை மரியாள் வழியாக கொடுக்கப்படுகிறது. சமர்ப்பணம் கடவுள் வழியாக கொடுக்கப்படுகிறது. என்ன அர்ப்பணம்? நீர்தான் இந்த உலகத்திற்கு மீட்பராகிய என் மகளாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கப் போகிறாய் என்ற வார்த்தையை கபிரியேல் தூதர் வழியாக கடவுள் மரியாவுக்கு சொல்லுகின்ற பொழுது அங்கே தன் அர்ப்பணத்தை மரியாள் வெளிப்படுத்துகிறார். என்ன அர்ப்பணம்? நான் உமது அடிமை, நான் உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய திருவுளத்துக்கு தன்னை மரியா அர்ப்பணித்தார்கள். அத்தகைய அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாமும் கடவுளின் திருவுளத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது சமர்ப்பணம். இத்தகைய அர்ப்பணம் மரியாளுக்குள் இருந்தபடியினால், இருக்கும் என்று கடவுள் தெரிந்தபடியினால், கடவுள் தன் மகனை, கடவுளே மகனாகி மரியின் வயிற்றில் பிறந்தார். பிரியமானவர்களே, இது சமர்ப்பணம். தன் மகனை கடவுள் மரியிடத்தில் பிறக்கச் செய்து சமர்ப்பணம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தகைய அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதோ அத்தகைய நிலைக்கு ஏற்ப கடவுள் ஏற்ற சமர்ப்பணத்தை நமக்கு கொடுப்பார். மரியாதை போல நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் கொடுக்கிற கொடைகளை சமர்ப்பணமாய் பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.